தாமினி, எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க ஆண்டி. அந்த ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கல்ல, குறிஞ்சி, அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலியை சமாதானப்படுத்தி அந்த பொண்ணை எப்படியாவது கூட்டிட்டு வரையாமா? கண்டிப்பா பண்றேன் ஆண்டி. அந்த பொண்ணு நல்ல ஸ்டூடெண்ட்டு. அகடமிக்ஸில் நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ்லேயும் நிறையா லாரல்ஸ் அண்ட் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ், நிறையா ப்ரைஸஸ் வாங்கியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு நம்ம காலேஜில் படிக்கிறது நமக்கு பெருமை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பொண்ணோட பிரைட் ஃப்யூச்சருக்கு அந்த பொண்ணு படிச்சு தான் ஆகணும். நம்ம ஸ்டடீஸு படிப்பெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஆண்டி. நான் குறிஞ்சியோட வருவேன் ஆண்டி. சரிம்மா, அவங்க பாட்டிக்கிட்ட நான் பேசினேன். ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுமா? கல்யாணமா? ஆமா, குறிஞ்சியோட பாட்டிக்கு என் வயசு தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே அந்த காலத்து தாட்ஸாக தான் இருக்குது. எப்படியாவது அந்த பொண்ணை அந்த கல்யாணத்துலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுமா? மாப்பிள்ளை எப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வயசில் அவள் கல்யாணம் குழந்தைன்னு போகிறது எனக்கு பிடிக்கல. அவள் படித்து இண்டிபெண்ட்டாக வாழணும். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கல்யாணமே நடக்கணும். ஆமா ஆண்டி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த காலத்துல எல்லாருமே இண்டிபெண்டா தான் இருக்கணும், ஃபினான்ஷியலா. ம், ரைட்டு தான். போய் கூட்டிகிட்டு வாமா. சரி ஆண்டி, இன்னைக்கு நைட்டே கிளம்பி கூட்டிட்டு வந்துடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், பட் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுவேன். சரிம்மா. அப்புறம் அந்த மருது என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? மருது பாண்டி இப்போ பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க. அங்க வந்து குக்கு வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குக்கு வராததுனால அங்க பசங்க 2 3 பேர் அவங்களாவே கிச்சன்ல போய் சமைச்சிருக்கிறாங்க. என்னமோ பண்ணி சமைச்சு அவங்க சமையலே அவங்க சாப்பிட்டு அவங்களுக்கு வாந்தி பேதின்லாம் வந்திருக்குது போல. ஸோ அதையத்தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னம்மா சொல்ற? குக்கு வரலையா? அப்புறம் எதுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான்? நானே இதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஆண்டி. வீக்லி ட்வைஸ் குக்கு அங்க வரதே இல்லையாமா. அடிக்கடி வெளியே போய் தான் சாப்பிட்டுக்கிறாங்களாமா பசங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறப்பவே அதில் மெஸ் ஃபீஸும் சேர்ந்து அடங்கியிருக்கும். இதையும் கட்டிட்டு பசங்க வெளியே போய் வேற சாப்பிடணுமா? எக்ஸ்ட்ரா பணம் கட்டி. ஆ, இங்கே இருக்கிற பசங்க முக்கால்வாசி பேர் ஒன்றும் ரொம்ப வெல்வர்ஸ்டு ஃபேமிலிலாம் கிடையாது. கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். அவங்க எதுக்கு தேவையில்லாமல் இப்படி செலவு பண்ணணும்? அந்த பக்கமும் நான் போய் ஒரு காட்டு காட்டிடுறேன். ஓகே ஆண்டி, ஓகே. அப்போ நான் கிளம்புறேன் ஆண்டி. சரிம்மா சரிம்மா. குறிஞ்சியோட தான் வரணும், சரியா? ஓகே ஆண்டி, பாய். ஹாஸ்டல்ல இதெல்லாம் வேற நடக்குதா? காலேஜ் தான் சரியில்லைன்னு பார்த்தா ஹாஸ்டல்லையும் எல்லாரும் அசால்ட்டு தான். போய் பார்த்துட்டு வரேன். ஜேம்ஸ் எத்தனாவது தடவைடா? மாறா 45வது தடவைடா. ஒன்னாலையாவது பேச முடியுது. ஆனா அங்க தனியா படுத்துட்டு இருக்கிறானே உசைனு, அவனால ஒண்ணுமே பேச முடியலடா. அவனுக்கு குரலே வர மாட்டேங்குதுடா. உசைன் ப்ரோ, உசைனு, ஏதாவது பேசு. ஆ ஆ ஓ ஓ கலகலப்புலயும் ஒரு கிளுகிளுப்பு. பாய்ஸ். ஆமாம், நாங்கள் பாய்ஸு தான். ஏன்னா நீங்கள் வந்தது பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள. அதனால நாங்கள் பாய்ஸு தான். நீங்கள் யாரு அந்த கேர்ள்ஸு? நான் உங்கள் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் வந்திருக்கிறேன். ஐயா மேடம், மேடம் வாங்க மேடம், வாங்க மேடம். என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? ஆமாம், என்ன சாப்பிட்டீங்க? லெமன் ரைஸ் மேடம். லெமன் ரைஸ் சாப்பிட்டதுக்கா இப்படி உங்களுக்கு வாந்தி பேதின்னு போயிட்டு இருக்குது? ஆமாம் மேடம், இப்படி ஆச்சுன்னு எங்களுக்கும் தெரியல. ஒருவேளை அங்கே இருக்கிற ஐட்டம்ஸில் ஏதாவது கோளாறோ என்னமோ. என்னென்ன ஐட்டம்ஸ்ப்பா போட்டு சாப்பிட்டீங்க? மேடம், ஒரு குக்கரில் லெமன் போட்டோம், ரைஸ் போட்டோம், பச்சை மிளகா போட்டோம். கரெக்டாக தான் போட்டிருக்கிறீங்க. மேலே சொல்லுங்க. தயிர் போட்டோம், மாவு போட்டோம். மாவா? அது சரி. லெமன் எப்படி போட்டீங்க? அப்படியே போட்டுட்டோம் மேடம். ஏன்பா தேவையில்லாத வேலை உங்களுக்கு? குக்கெல்லாம் வர்றது இல்லையா இங்க? ஆ ஆ ஆ ஆ. என்னப்பா சொல்றான் இவன்? மேம், குக்கெல்லாம் வந்து வாரத்துக்கு 2 3 டேஸ் வரதில்லைன்னு சொல்றாங்க மேம். யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலையா? சீனியர்ஸ் கிட்ட கேட்டோம் மேம். அவங்க இப்படிதான் இருக்கும் இங்க அப்படின்னு சொன்னாங்க. காலகாலமா இங்க அப்படிதான் இருக்குதாமா மேம். அட கடவுளே! மாசம் மாசம் சம்பளம் மட்டும் வாங்குறதுக்கு என்கிட்ட அந்த பிரின்சிபல் பட்ஜெட் வாங்கிட்டு போயிடுறான். இந்த மாதிரி வேலை செய்யாத ஆளுங்களுக்கா சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறான். ச்சீ! என்ன ஜென்மம் எடுத்துட்டு வந்திருக்கிறானோ தெரியல அந்த மருது பாண்டி. இங்க பாரு பசங்களா, நான் வந்து நல்ல குக் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்க அதுக்கு நடுவில் போய் சமைக்கிறேன் கெமிக்கிறேன் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். புரியுதா? புரிஞ்சுது மேடம். சரி, உங்க பேரெல்லாம் என்ன? ஹுசைன்
ஹுசைன். என்னப்பா சொல்கிறான் திரும்பியும்? மேம் அவன் பேர் முகமது ஹுசைன் மேம். என்னோட பேர் ஜேம்ஸ். என் பின்னாடி மண்டவோடு போட்டு நிற்கிறானே அவன் பேர் கந்தன்மாறன் மேம். சரி சரி, இனி கிச்சன் பக்கம் போகிற வேலையெல்லாம் வேண்டாம். வந்தோமா, படித்தோமா, தூங்கினோமா, கொஞ்ச நேரம் விளையாண்டோமா, காலேஜுக்கு போனோமான்னு இருக்கணும், புரியுதா? ஆ ஆ ஆ ஆ. மறுபடியும் என்னப்பா சொல்கிறான்? மேம் புரிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க மேம். இந்த மாதிரி பயந்த நேரத்துல அவனுக்கு வாய் பேச வராது மேம். எல்லாம் ஒரு தினசாக தான் இருக்கிறாங்க. கரெக்ட் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா. ஆ ஆ, ஆ. ஏன்டா இத்தனை நேரம் நின்று பேசிகிட்டு இருக்கிறோமே, நிற்கிறப்ப கிராவிட்டி அதை பிடிச்சி இழுக்காது. இந்நேரம் வந்திருக்கணுமேடா வெளியே. வெளியே வரணும்னா இனி குடலும் ரத்தமும் தாண்ட வெளியே வரணும். மற்ற எல்லாமே வெளியே வந்துருச்சு ஆல்ரெடி. குறிஞ்சி, என்னைய மன்னிச்சிடு. உன்னைய காப்பாத்துறதுக்காகத்தான், எவிடன்ஸ் கிரியேட் பண்றதுக்காகத்தான் அவகிட்ட நான் ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சேன். நான் என்னைக்கும் உன் ஃப்ரெண்டு தாண்டி குறிஞ்சி. என்னைய நீ திட்டினப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் உன்னைய தேடி வர்றேன் குறிஞ்சி. குறிஞ்சி என்னை ஏத்துக்குவாளோ இல்லையோ தெரியல. கல்யாணம் வேற சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா, இல்லை இனி ஆக போகுதா? கடவுளே, என் ஃப்ரெண்டை காப்பாத்து. மதுரைக்கு போகிறதுக்கு 6 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என் ஃப்ரெண்டை காப்பாற்றணும். குறிஞ்சி, கல்யாணம்லாம் பண்ணிக்காதலா. நான் வந்துடுறேன்ல உன்னைய பார்க்கறதுக்கு. உன்னைய காப்பாற்றிட்டு நான் இங்கே வந்துடுவேன்ல. உன்னையும் சேர்த்து கூப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஒரு வழியா அவங்க கிராமத்துக்கு வந்தாச்சு. ஊர் நல்லா தான் இருக்குது. ரொம்ப இயற்கையாக இருக்குது. நம்மளுடைய சிட்டி மாதிரி இங்கே பொல்யூஷன் கிடையாது. ஓவர் பாப்புலேஷன் கிடையாது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு நாய்ஸும் கிடையாது. ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம குறிஞ்சி வீடு எங்கேன்னு கண்டுபிடிக்கிறது? சரி, யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்போம். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மூடி பாரு வீடு போய் சேர மாட்டேன். ஆமா, இந்த 2 குடத்தையும் எடுத்துட்டு வர சொன்னாங்க. எடுத்துட்டு வந்துருவோம் நம்ம. இந்த தம்பி கிட்ட கேட்போமா? தம்பி, தம்பி. அட, யார் இது? சொல்லுங்கக்கா. யார் நீங்க? உங்களை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசா? ஆமாம் தம்பி, நான் புதுசு. குறிஞ்சி வீட்டுக்கு உரம்பரையா வந்திருக்கிறேன். குறிஞ்சி அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? அடடே, நம்ம குறிஞ்சி அக்கா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்களா? என் கூடவே வாங்க, நான் கொண்டு போய் விடுறேன். பரவாயில்ல, எல்லாத்துக்கும் குறிஞ்சி வீடு தெரிஞ்சிருக்குது. குறிஞ்சினா சும்மாவா? அப்புறம் தம்பி, உங்க பேர் என்ன? என் பேரு சிவா. அடடே, நல்ல பேரா இருக்குதே, சிவா. ஹஹஹா. ஆ, நன்றி நன்றி. இதுதான் எங்க குறிஞ்சி அக்காவோட வீடு. அட, எங்க இந்த அக்காவை காணோம்? ஓ, அங்க நடந்து வந்துட்டு இருக்காங்களோ? அக்கா, பாத்து வாங்க பாத்து வாங்க. மெல்லமா மெல்லமா வாங்க. கல்லு முள்ளெல்லாம் நிறைய இருக்கும். வாங்க வாங்க. ஆ, ஒரு வழியா வந்துட்டேன். ஒன்றும் இல்லைப்பா, இந்த பேக் பார்க்கறதுக்கு சிறுசா இருந்தாலும் ரொம்ப வெயிட்டா இருக்குதா. ரொம்ப தூரமா இதை தூக்கிட்டு சுமந்துட்டு வந்தேனா, அதான் மெதுவா வந்தேன். முதல்ல அந்த பேக்கை கொடுங்கக்கா. சொல்லியிருக்கலாம்ல முன்னாடியே, நான் அவளை எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. சரி சரி, உள்ள போங்க. குறிஞ்சி அக்காவும் அவங்க பாட்டியும் இருக்கிறாங்க. இதுதான் அவங்க வீடு. பரவாயில்ல பரவாயில்லப்பா, நானே எடுத்துட்டு வந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட கொடுங்கக்கா, போய் பேசிட்டு வாங்க, நான் இங்கேயே நிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சிவா. வீடு ரொம்ப சிறுசாக தான் இருக்குது. கூரை வீடாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் போல. உள்ளே போய் பார்ப்போம். அவங்க பாட்டி, அந்த பொண்ணு 2 பேரும் என்னை எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம எத்தனையோ பேரை சமாளிச்சிட்டோம். ஆனால் ஃப்ரெண்டுன்னு வர்றப்ப இவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டு அவ நினச்சிருப்பா. பயமாக தான் இருக்குது. போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவளை திருப்பி ரிட்டன் கூட்டிகிட்டு வரணும். பட்டணத்துக்கு போகிறேன் பட்டணத்துக்கு போகிறேன்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருந்தா. ஆ, அங்கே போயிட்டு அழுதுகிட்டே வந்தா. இதுக்கு தான் பெரியவங்க சொன்னால் கேட்கணுங்கிறது. நான் அனுபவத்தில் நான் பேசுகிறேன். இவளுக்கெல்லாம் அந்த பட்டணத்துக்கெலாம் ஆகவே ஆகாது. ஒழுங்கா என் பையனை அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊர்லேயே அவள் கிடக்கணும். அதுதான் இவ விதி. உள்ளே வரலாங்களா? யார் இந்த பிள்ளை குட்டை பாவாடை போட்டுட்டு? ஆ, வாங்க வாங்க. பாட்டி வணக்கம். என் பேரு தாமினி. உன் பேரு தாமினியோ அழுகுனியோ? எதுக்கு இங்கே வந்திருக்கிற? ஆரம்பத்திலே அட்டகாசம் பண்ணுதே இந்த பாட்டி. பாட்டி, நான் உங்க பேத்தி குறிஞ்சிய பார்க்க வந்திருக்கிறேன். அடடே, குறிஞ்சி கல்யாணத்துக்கு வந்திருக்கிறியா? அவ கூட பள்ளிக்கூடத்துல ஒண்ணா படிச்ச பிள்ளையா நீயே? ஸ்கூல்ல இல்ல பாட்டி, காலேஜ்ல. நானும் குறிஞ்சியும் ஒரே கிளாஸ் தான் பாட்டி. என்னது, காலேஜா? அந்த காலேஜுக்கு இவளுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு தானே நான் வந்தேன். அந்த காலேஜில் இவளை என்ன பாடுபடுத்தியிருக்கிறீங்க? அவள் வாட்டுக்கு தானே வந்திருந்தா.
ஒரு வாரம் தான். ஒரு வாரத்துல அனுப்பிச்சுட்டீங்க. இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க? பாட்டி, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருச்சு. குறிஞ்சி மேல எந்த தப்பும் இல்லைன்ட்டு ஆதாரத்தோட நான் காட்டிட்டேன். இப்போ எங்க காலேஜ் கரஸ்பாண்டன்ட் தான் என்னை அனுப்பி குறிஞ்சியை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீங்க குறிஞ்சி அனுப்பி விடுங்க பாட்டி. யாரு? நேத்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுச்சு அதுதானே? யாருக்கு கூப்பிட்டாலும் நான் என் பேத்திய விடமாட்டேன். நான் என் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இன்னும் 4 நாள்ல கல்யாணம். முடிஞ்சா உட்காந்து அவளோட கல்யாணத்துக்கு பூ, மாலையெல்லாம் வாங்கி குடுத்து, அவளை வாழ்த்தி வழி அனுப்பிட்டு போ. அவளை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டுலாம் இங்க வராத. அந்த மாரி ஒரு எண்ணத்துல வந்தேன்னா, இப்பவே வீட்ட விட்டு வெளிய போயிரு. என்னது? கல்யாணம் உங்க பையனோடயா? உங்க பையனோட வயசு என்னவா இருக்கும்? குறிஞ்சி இப்பதான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்திருக்கிறா. 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? அது என் குடும்ப விஷயம். நடுவுல யார் நீயு? வெளிய போன்னு சொல்றேன்ல. வெளிய போ இப்பவே. குறிஞ்சி எங்கெங்க பாட்டி? அவ எங்க இருந்தா உனக்கு என்ன? உன்னைய வெளிய போன்னு சொல்லிட்டேன். வெளிய போறியா? இல்ல விளக்கமாத்த கொண்டு அடிக்கவா? பாட்டி, நீங்க எப்படி அடிச்சாலும் என்னை எப்படி ட்ரீட் பண்ணாலும் நான் குறிஞ்சி இல்லாம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். அதையும் நான் பார்க்கறேன். இப்போ என் வீட்ட விட்டு வெளிய போ. இப்ப வெளியே போறேன் ஆண்டி. ஆனா 4 நாள் இங்க இருந்துட்டு என் ஃப்ரெண்டு குறிஞ்சிய காலேஜுக்கு கூட்டிட்டு போகாம நான் இந்த ஊரை விட்டு நான் கிளம்ப மாட்டேன். அதையும் தான் நான் பார்க்கறேன். இந்த வடிவுக்கரசியோட போட்டியிட்டு யாரும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஐயையோ, இந்நேரம் நம்ம வராம இருந்திருந்தா குறிஞ்சியோட வாழ்க்கையே போயிடுச்சு. அந்த ஆளுக்கு நம்ம அங்கிள் வயசு இருக்கும். அந்த ஆளுக்கும் குறிஞ்சிக்கும் கல்யாணம் பண்றதா பிளான் பண்ணியிருக்குது இந்த பாட்டி. எப்படியாவது நம்ம இங்க இருந்து அவளோட கல்யாணத்தை நிறுத்தி அவளைய கூப்பிட்டு போய் தான் ஆகணும். மூஞ்ச பாரு. குறிஞ்சிய கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கிறா. என் பேத்திய கூட்டிட்டு போறதுக்கு இவ யாரு? என்ன அக்கா, குறிஞ்சி அக்காவையும் அவங்க பாட்டியையும் பார்த்துட்டு வந்தீங்களா? ஏன் பயந்த மாதிரி வந்திருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, அவங்க பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. குறிஞ்சியை காணோம். அதுக்கு தான் இப்படி பயந்துருக்கிறீங்களா? இங்க இல்ல அப்படின்னா அவங்க ஆடு மாடு அது மேய்க்கிற இடத்துல தான் இருப்பாங்க. அப்படியா? என்னை எங்க கூட்டிட்டு போறியா சிவா? கூட்டிட்டு போறேன்க்கா. அப்புறம் அந்த பாட்டி ஒரு மாதிரியா பேசும். ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குறிஞ்சிக்கு கல்யாணமாமே. இந்த பாட்டியோட பையன், அதாவது குறிஞ்சியோட தாய் மாமாவுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாமே. ஆமாக்கா, அவங்க தாய் மாமாக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. இப்போ குறிஞ்சி அக்காவை ரெண்டாவதா கல்யாணம் பண்ண போறாங்க. என்ன இது? வந்ததுல இருந்து குண்டு மேல குண்டா விழுந்துட்டு இருக்குதே. ஆமாக்கா, எனக்கே அந்த மாமாவை பார்த்தா பிடிக்காது. சரியான ரவுடி. பயங்கரமா எல்லாமே கெட்ட பழக்கமா வச்சிருக்கிறாங்க. எனக்கு குறிஞ்சி அக்காவை ரொம்ப பிடிக்கும். அந்த அக்காவை அந்த மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லக்கா. நீ நல்ல பையனா இருக்கிறையே. நீ யாருப்பா குறிஞ்சிக்கு? நீ தான் குறிஞ்சியோட தம்பியா? தம்பியெல்லாம் இல்லக்கா, தம்பி மாதிரி. குறிஞ்சி அக்கா எனக்கு எப்பவுமே படிக்கிறதுக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. நான் அந்த அக்கானாலதான் நல்லா படிப்பேன் தெரியுமா? அதனாலேயே எனக்கு அந்த அக்காவை ரொம்ப பிடிக்கும். அந்த அக்காவை நான் அக்கா அக்கா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அப்படியா? சரி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும்ப்பா. நைட்டு நான் இங்க தங்கணும். ஒரு 4 நாளைக்கு நான் இங்க தங்கணும். ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரையா? அக்கா, எனக்கு அந்த அளவுக்குலாம் யார்கிட்டயும் பேச தெரியாதுக்கா. நான் சின்ன பையன். ஆனா ஒண்ணு, குறிஞ்சி அக்கா எப்பவுமே இருக்கிற அந்த ஆட்டுக்கொட்டாயில போய் தூங்கிக்கோங்க. அங்கதான் நானும் எப்பவுமே தூங்குவேன். உங்களுக்கு வேணா பெட்ஷீட்டு, தலவாணி எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன்க்கா. பரவாயில்ல தம்பி, அது கூட எனக்கு ஓகே தான். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்னைய புரிஞ்சுக்கிட்டு நீ இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிற. சரிக்கா சரிக்கா. இது மட்டும் இல்ல. எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க. நானு குறிஞ்சி அக்காக்காக என்ன வேணாலும் செய்வேன். சரி தம்பி, எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா சிவா கிட்ட தான் கேட்பேன். ஓகேவா சிவா? அப்பாடா, இப்பதான் உங்க மூஞ்சில ஒரு சிரிப்பை பாக்குறேன். சரிக்கா சரிக்கா. சரி, என்னை அந்த ஆட்டு கொட்டாய்க்கு கூட்டிட்டு போறியா? இப்பவே கூட்டிட்டு போறேன். என் பின்னாடியே வாங்க.